வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். டயர் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் அதை பஞ்சர் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் சைக்கிள் டயரை பஞ்சர் பண்ணும் அந்த மாதிரி வெஞ்சன்ஸோடயே தெரியும் இல்லையா? காம்பஸ் எடுத்து குத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா அது மேபி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் டயருக்கு ஓகே இருக்கலாம். ஆனா இதை வச்சு நம்ம படத்தெல்லாம் காட்டுற மாதிரி பைக் டயரை பஞ்சர் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காத காரியம் தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த காம்பஸோடைய நீடில் என்னதான் ஷார்ப்பா இருந்தாலும் அந்த நீடில்ன்றது ரொம்பவே டென்சிட்டி கம்மி, அதோடைய வெயிட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை வச்சு நீங்க ஃபுல் ப்ரெஷர்ல குத்துனாலும் டயர்ல ஓட்ட விழுகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒரு டயரை பில்ட் பண்ணும்போது அதை ரீஎன்ஃபோர்ஸ்டு டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஸ்டீல் வயர்ஸா இருக்கட்டும், நைலான்ஸா இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ராங்கான ஹெவி ரப்பர், இது எல்லாத்தையுமே வச்சு மோல்ட் பண்ணி தான் ஒரு டயர் ஸ்ட்ரக்சரையே உருவாக்குவாங்க. இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது இல்லாம ஒரு நார்மலான ஒரு டூ வீலர் டயர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 33 இருந்து 35 PSI வரைக்குமே ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரோட வேலையே என்னன்னா வெளியே இருக்கக்கூடிய டயருக்கு ப்ரெஷர் கொடுக்கறதா. ஸோ ஒரு உந்துதல் எப்பவுமே உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க என்னதான் ஓரளவுக்கு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காம்பஸ் எடுத்து நீங்க குத்த ட்ரை பண்ணாலும் காம்பஸ் வளையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கே தவிர்த்து டயர் பங்க்சர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படத்துல காட்டுற மாதிரி எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணி வாங்கிடாதீங்க. கார் ஏறின உடனே நிறைய பேருக்கு வாமிட் வரும். சில பேர் அந்த ஸ்மெல்ல சொல்லுவாங்க, இந்த கார் ஸ்மெல்லே எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால தான் எனக்கு வாமிட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இல்ல எனக்கு கார்ல ஏறினாலே வாமிட் வருது ஏன்னு தெரியல. ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க, அவங்க ஒரு தனி கேட்டகரி. இப்போ இந்த வாமிட் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த வாமிட் எதனால வருது அப்படின்னா இது ஜென்ரலாவே மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மோஷன் சிக்னஸ் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணு நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஏன்னா காருக்குள்ள நம்ம அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லும். ஆனா நம்மளுடைய காது இல்ல நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். அது இல்லாம நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேபிளா தான் இருக்கும், கிராவிட்டி கூட தான் இருக்கும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பும்போது பிரெயின் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, போயிட்டு இருக்காங்களா, இல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு பிரெயினுக்கு தெரியாம இது அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி வேற வழி இல்லாம நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரெயின் இப்போ என்ன டிசைட் பண்றதே தெரியாம போயிடும். அதனால தான் நமக்கு வாமிட் வருது. நம்ம எல்லாம் கார்ல ஏறினதும் அந்த ஸ்மெல் ஒத்துக்கல அதனால தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். சரி, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தான் P6 ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மோஷன் சிக்னஸ் வர்றது ரொம்ப தவிர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, இது யாரையா உட்காந்து பிடிச்சிட்டே இருக்கிறது, நம்ம கார்லாம் ஓட்ட வேண்டாமா, இல்லை பக்கத்தில் உட்காந்து வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அதுக்காக விஸ்பிரான்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. எப்படி நம்ம இந்த ஸ்வெட் பேண்ட் போடுறோமோ அந்த மாதிரி வாமிட் கண்ட்ரோலுக்குன்னு ஒரு பேண்டே இருக்கு. அந்த பேண்ட்ல சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அது கரெக்டா போய் அந்த P6 ப்ரெஷர் பாயிண்ட்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதனால நீங்க பிடிச்சி அழுத்தணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த விஸ்பேண்ட் ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகுது, ஒரு சில பேர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்ற லெவலுக்கும் இருக்கு அப்படின்னு தான் ரிசர்ச் பண்ணவங்களா சொல்றாங்க. பட் எனிவேஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். சாதாரண கனவு எல்லாமே நம்ம வெறும் ஒரு விஷுவலை பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு அது ரொம்ப ஃபீலிங் கொடுக்காது. ஆனா லூசிட் ட்ரீம் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குங்க. இந்த கனவு என்ன பண்ணும்னா ரியலாவே நீங்க அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னும் அந்த ட்ரீமை உங்களால எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு நீங்க அந்த கனவுல பீச்ல இருக்கீங்கன்னா சடால்னு நீங்க குதிச்சு எரிமலைக்கு போக முடியும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்மளுடைய ட்ரீம்ல இருக்கும்போது பிரெயினுக்கு நிறைய நியூரான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்மள ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றதுக்கு எல்லாத்தையும் செக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த லூசிட் ட்ரீம்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ட்ரீம் என்னவோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த லூசிட் ட்ரீம்ல மட்டும்தான் உங்களால டச் ஃபீல் எல்லாமே பண்ண முடியும். ஒரு விஷயத்தை நீங்க தொட்டா உங்களுக்கு தொடுற ஃபீலிங்கே வர அளவுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே 50% ஆஃப் பீப்புளுக்கு இந்த லூசிட் ட்ரீம்ஸ் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது வந்திருக்கும், அதை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 100% மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு லூசிட் ட்ரீம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்து வச்ச மகராசனுங்கள்ல. பவர்ஃபுல்லான ஒரு பாம்னா அதுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், 2 சிலிண்டர் மாதிரிலாம் வச்சு குட்டியா கிட்டத்தட்ட இந்த லக்ஷ்மி வெடியை 2 ஓட்டு வச்ச மாதிரியும் சென்டர்ல ஒரு டைமர் ஓடுற மாதிரி வச்சா அது வந்து டைம் பாம், அது ஒருவேளை டைம் இல்லைன்னா பத்த வச்சு வெடிக்கிற பாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய பிரெயின்ல இருக்கு. அதனால ஒரு பாம்னா அது இப்படிதாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மனித வெடிகுண்டா மாறினவங்களெல்லாம் நம்ம நிறைய காமெடிஸ்ல
பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நெறைய சிலிண்டர அப்படியே நம்மளுடைய ஜாக்கெட்ல வச்சு காட்டுற மாரிலாம் வச்சிருப்பாங்க. இப்படிதான் இருந்தா பாம் அப்படிலாம் நம்ம நெனச்சுக்கக்கூடாது. C4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாம் இருக்கு. இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பார்த்தோம்னா, பார்க்கறதுக்கு ஒரு க்ளே மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த க்ளேய நம்ம எந்த ஸ்ட்ரக்சர்ல வேணாலும் மாத்த முடியும். அப்படி நம்ம எந்த ஸ்ட்ரக்சர்ல வேணா மாத்தி, ஒரு இடத்துல ஒட்ட வைக்கிறோம்னு வச்சுக்கங்க. இத நீங்க எவ்வளோ ஹெவியான ஒரு மெட்டீரியல் வச்சு அடிச்சாலும் வெடிக்காது. பத்த வச்சாலும் வெடிக்காது. அப்ப இதுக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு நல்ல ஷாக் வேவ் வேணும். கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சில ஒரு நல்ல ஷாக் வேவ் குடுத்தா உடனே அது பிளாஸ்ட் ஆகும். இதோடைய பிளாஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஆர்டிஎக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அந்த மாரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு ஆர்டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பல மடங்கு பவர்ஃபுல். ஆர்டிஎக்ஸோட சேர்த்து நெறைய கெமிக்கலையும் இதுல இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இதுக்கு ஒரு ஷாக் வேவ் மட்டும் குடுத்தா பெரிய பிளாஸ்ட்டே வரும். இப்போ வரைக்கும் இத மிலிட்டரி பர்ப்பஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய பயன்பாட்டுக்கு வரல. ஏதாவது ஒரு பில்டிங்க நொறுக்கணும்னு நெனச்சா, இந்த க்ளேய ஒரு 4 பிச்சு 4 கார்னர்ல வச்சு வெடிச்சாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்டிங்கே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி பெரிய பில்டிங்கே தரமட்டமாக்குற அளவுக்கு இந்த C4ன்ற இந்த க்ளே ஆஃப் பாம்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கெப்பாசிட்டி. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jayashree. Take care.